அனைவருக்கும் வணக்கம். ஐயுறு மலையன் பாதத்து அமர்வத்து விரலும் காக்க, பையுறு பழனிநாதபரன் அகம் காலை காக்க, மெய்யுடன் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க, தெய்வ நாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க. சரவணபவ நம. கந்தபுராணத்தில் இது 3ஆம் பகுதி. இதற்கு முன்னாடி இருந்த 2 பகுதியிலையும் நம்ம என்ன பார்த்தோம்? கந்தபுராணம் எப்படி வந்தது, அது தமிழுக்கு எப்படி வந்தது, அதை கச்சையப்ப சிவாச்சாரியார் எப்படி எழுதினாங்க, அந்த 10,345 பாடல்களும் நம்மளுக்கு எப்படி கிடச்சது, இந்த மாதிரியான எல்லா பகுதியையும் பார்த்து இறுதியில் முருகன் கார்த்திகை பெண்கள்கிட்ட வளர்ந்த வர நம்ம பார்த்தோம். நன்றியை பற்றி கூறும் இந்த கந்தபுராணத்தில் கார்த்திகை பெண்கள்கிட்ட வளர்ந்த இந்த முருகன் பாலகுமாரனாக மாறினோன்னு சிவனும் பார்வதியும் வந்து கார்த்திகை பெண்களுக்கு நன்றியை காட்டும் விதமாக கார்த்திகை பெண்கள் 6 கூப்பிட்டு, அதாவது அந்த 6 பேரையும் கூப்பிட்டு ஒரே நட்சத்திரமாக மாற்றி கார்த்திகை விரதம் அன்னைக்கு இவங்களை வழிபட்டு முருகனையும் வழிபட்டு வேணுங்கிற வரத்தை கேட்குறவங்க எல்லாருக்கும் வரங்கள் கிடைக்கும்னு அருள் புரிஞ்சாங்க சிவனும் பார்வதியும். இப்போது பாலகுமாரன் கைலாயத்திற்கு வந்தார். கைலாயத்தில் அவர் இருக்கிறப்போ ஒரு சமயம் பிரம்மதேவன் முருகப்பெருமானை பார்த்தும் பார்க்காத மாதிரி ஆணவத்தில் முருகப்பெருமானை கண்டுக்காமல் போகிறார். இதை பார்த்த முருகப்பெருமான் பிரம்மதேவனுக்கு பாடம் கற்பிக்க நினச்சார். முருகப்பெருமான் பிரம்மதேவனை கூப்பிட்டு பிரம்மதேவனை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்குறார். இதுக்கு பிரம்மதேவன் ஆணவத்தோட, நான் வேதத்திற்கெல்லாம் அதிபதி, நான் மும்மூர்த்திகளில் ஒருவன், நான் தான் பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர் ஜீவராசிகள் எல்லாத்தையும் படைக்கக்கூடிய படைப்பு தொழிலை பண்ணக்கூடிய பிரம்மதேவன் சொல்லியிருக்கார். இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பிரம்மதேவன், வேதம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்கார். ஆமாம், எல்லாமே தெரியும். அப்போது சொல்லுங்கள் அந்த வேதத்தை அப்படின்ட்டுருக்கார். அதற்கு பிரம்மதேவன் ஓம்னு ஆரம்பிச்சிருக்கார். முருகப்பெருமான் உடனே நிப்பாட்ட சொல்லி இந்த பிரணவத்திற்கு, அதாவது ஓம்காரத்திற்கு பொருள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கார். அதற்கு பிரம்மதேவன் முழிச்சிருக்கு. ஓம்காரத்திற்கு பொருள் தெரியாத நீ உலக உயிர்களை படைக்கிறாயா, குனின்னு சொல்லி தலையில் நங்குன்னு ஒரு கொட்டு வச்சிருக்கார். அதோடு மட்டும் விடலை முருகப்பெருமான் வீரபாகுத்தேவரை கூப்பிட்டு பிரம்மதேவனை சிறையில் அடைக்க சொல்லிட்டார். வீரபாகுத்தேவர் உடனே முருகப்பெருமானே, இவரை சிறையில் அடைச்சிட்டோம்னா படைப்பு தொழிலை யார் பார்க்குறதுன்னு கேட்டிருக்கார். இதற்கு முருகன், அந்த படைப்பு தொழிலை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பிரம்மதேவனை பிடிச்சி சிறையில் அடைச்சிட்டாங்க. முருகப்பெருமான் சிவபெருமானை நினச்சி கையில் ருத்ராட்ச மாலையை எடுத்துட்டு அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா உலக உயிர்களை படைக்க ஆரம்பிச்சிட்டார். உலக உயிர்களை யார் படைக்கிறா? ஞானக்கடவுளான முருகப்பெருமான். முருகப்பெருமான் படைக்கிற உயிர்கள் எப்படி இருக்கும்? ஞானமாக தானே இருக்கும். அவங்க எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? உயிர்கள் அனைத்தும் ஞானத்தை தேடி சிவபெருமானை நோக்கி உட்காந்து தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது உயிர்கள் எல்லாம் இப்படியாக மும்மூர்த்திகளோட வேலை எல்லாமே முருகப்பெருமானை ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்த சிவபெருமான் நந்தியை கூப்பிட்டு போய் முருகப்பெருமானை பார்த்து பிரம்மதேவரை விடுதலை பண்ண சொல்லுன்னு சொல்லியிருக்கார். இதை கேட்ட நந்தியும் என்ன பண்ணிட்டார்? முருகப்பெருமான்கிட்ட வந்து, ஐயா சிவபெருமான் அனுப்பிச்சி விட்டார், நீங்கள் பிரம்மதேவரை வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது முருகப்பெருமான், நீங்கள் போங்க, இல்லைன்னா உங்களையும் சிறையில் வச்சிருவேன்னு சொல்ல, நந்தி தேவர் என்ன பண்ணிட்டார்? சிவபெருமான்கிட்ட போய் நடந்ததை சொல்லி, சிவபெருமான் அங்கே நேராக வந்து முருகப்பெருமான்கிட்ட, எப்பா பிரம்மதேவனை விடுதலை பண்ணுன்னு கேட்க, முருகப்பெருமான் முடியவே முடியாதுன்னு சொல்ல, கடைசியில் சிவபெருமான், நான் உனக்கு தகப்பன், அதனால் நான் சொல்கிறேன் விடுன்னு சொன்னோன்னே விட்டுட்டார். விட்டோன்னே சிவபெருமான் முருகன்கிட்ட கேட்குறார். என்ன கேட்குறார்? ஓம்காரத்துக்கு உனக்கு பொருள் தெரியுமான்னு கேட்குறார். எல்லாம் தெரிந்தவன் அல்லவா சிவன். மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்து வஞ்சனை செய்ய விளங்கும் மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுரகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி நாயீர் கடையாய் கடந்த அடியேற்கு தாயீர் சிறந்த தயாவான தத்துவன் அல்லவா சிவபெருமான். அவனுக்கு தெரியாத பொருளா? இருந்தாலும் முருகப்பெருமான்கிட்ட கேட்க
முருகப்பெருமானும் நான் இப்போ சொல்கிற இடத்துல இருக்கேன், நீங்கள் கேட்குற இடத்துல இருக்கீங்க, அதனால் நீங்கள் பணிவோட அமர்ந்து கீழே அமர்ந்து கேளுங்க, நான் சொல்கிறேன்னு சொல்ல சிவபெருமானும் என்ன பண்ணியிருக்காரு, பணிஞ்சு கீழே அமர்ந்திருக்கார். அப்போது முருகப்பெருமான் என்ன பண்ணாராம், சிவபெருமானோட வலது தோல் இருக்கு இல்லையா, அது மேலே உட்காந்து பிரணவத்திற்கு பொருள் சொல்கிறாராம். எப்படி? அறிவை அறிவது தான் அதன் பொருள். அப்படின்னா என்ன? ஓம்காரம், அகாரம், உகாரம், மகாரம். அதாவது அ சிவபெருமான், உ அம்பாளாகிய அருள், மா ஆன்மா. அறிவை அறிவது தான் அதன் பொருள். சிவபெருமானாகிய அறிவை நமது அறிவால் அறிவது என்பது பொருள். ஆன்மா பராசக்தி அருளால் சிவனை அடைவது தான் அந்த ஓம்காரம். சந்தோஷத்தில் தனது இடது தோளிலும் அமர வைத்து சொல்ல சொன்னாராம். ஏன்னா இடது பக்கத்தில் அம்பாள் இருக்கா இல்லையா, அவளுக்கும் கேட்கணும், நீ பெற்றவளுக்கும் உன் காதில் சொல்லுன்னு சொல்லி இடது காதிலையும் சொல்ல சொன்னாராம். ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விடக்கூடாதுல்ல, அப்படியும் இருக்கலாம். அதனால் முருகப்பெருமான இடது தோல்லையும் அமர வச்சு ஓம்காரத்துக்கு பொருளை மறுமுறையும் கேட்டாராம் சிவபெருமான். அதாவது ஓர் எழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமான் சுவாமிநாதன். சுவாமினா என்ன அர்த்தம்னா முருகன் தான் சுவாமி. நாதனுக்கு சுவாமியாகிய சுவாமிநாதன், நாதனாகிய சிவபெருமானுக்கு சுவாமியாகிய முருகப்பெருமான். ச மங்களம், ர ஒளிமிக்கது, வ சாத்வீகம், ந போராற்றுவது, பவ என்பது இவற்றுடன் தோன்றியவர் என அர்த்தம். பவ என்பது இவற்றுடன் தோன்றியவர் என்று அர்த்தம். ஓர் எழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமான் ஓம் சரவண பவ. அதாவது முருகப்பெருமான் 3 பேருக்கு தான் உபதேசம் பண்ணியிருக்காராம். யார் யாருக்கு தெரியுமா? தெய்வங்களில் சிறந்தவர் சிவபெருமான் அவர், முனிவர்களில் சிறந்தவர் அகத்தியர், மனிதர்களில் சிறந்தவர் அருணகிரிநாதர். இவங்க 3 பேத்துக்கும் தான் இவர் உபதேசம் பண்ணியிருக்கார். முருகப்பெருமானுக்கு 3 வாகனங்கள். ஆணவ மலத்தை அடக்கிய மயில் வாகனம், கண்ம மலத்தை அடக்கிய யானை வாகனம், மாயா மலத்தை அடக்கிய ஆட்டு வாகனம். இந்த மும்மலத்தை நம்ம நீக்க வேண்டும். அதை அடக்கக்கூடியவர் நம்ம ஞான தெய்வம், ஞான தெய்வமாகிய முருகப்பெருமான். அது இந்த ஞானத்தை அடைகிறதுக்கு மனிதன் செய்யக்கூடிய 5 விதமான இயக்கியங்கள் இருக்கான். அதாவது என்னென்னா பூத இயக்கியம், அதாவது காக்கா, நாய், பசு இவங்களுக்கெல்லாம் சாதம் வைக்கிறது. பிதுர் இயக்கியம், இறந்தவர்களுக்குரிய, அதாவது நமது முன்னோர்களுக்குரிய பிதுர் கடன் கொடுக்கிறது. அடுத்தது மனித இயக்கியம், மனிதர்களுக்கு அன்னதானம் வழங்குவது. ரிஷி இயக்கியம், அதாவது முனிவர்கள், ரிஷிகள் இவங்களுக்கான பணிவிடைகள், அல்லது அதெல்லாம் முடியலைன்னா அவங்க எழுதப்பட்ட நூல்கள், மந்திரங்கள் இவைகளை படிப்பது. அடுத்தது தேவ இயக்கியம், கடவுளுக்கு பூக்கள் சாற்றுவது, கற்பூரம் ஏற்றுவது. இந்த சூடம் ஏற்றுறோம் இல்லையா, சாமிக்கெல்லாம் சூடம் காமிக்கிறோம்ல, அதாவது நம்ம கொண்டு போகிற பூஜை பொருட்களில் எல்லாமே நம்ம வீட்டுக்கு திரும்ப வரும். நம்மளோட தேங்காய் கொடுத்தா தேங்காய் நமக்கு வரும், வாழைப்பழம் கொடுத்தோம்னா பழம் வரும், மீதி எல்லாமே பூஜைக்குரிய பொருட்கள். பூ கொண்டு போனால் பூ வரும். ஆனால் நம்ம கொண்டு போகிறதுல திரும்ப வராதது எதுனா இந்த கற்பூரம். இந்த கற்பூரத்தை நம்ம சுவாமிக்கு காமிக்கும்போது அது தீபமாக மாறி சுவாமிக்கிட்டே ஐக்கியமாயிருதான். அது மாதிரி தான் நம்மளோட ஆன்மாவும். கடவுள் பாதத்தில் நம்ம வச்சிட்டோம்னா அதோட நம்ம கடவுளின் பக்தனாக மாறுறோம். இதற்கிடையில் நம்ம தேவர்களை சூரபத்மன் ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்திரன் இருக்கான் இல்லையா, தேவேந்திரன், அவனது மனைவி சசிதேவி, அதாவது இந்திராணி. இந்திராணியை என்ன பண்ணியிருக்கானா பார்த்து, அதாவது பிறன்மனை நோக்கா பேராண்மை இல்லை, அது எதுக்கு அசுரர்களுக்கு. இவன் என்ன பண்ணிட்டானா இந்திரன் மனைவியை அழைத்தி செல்ல நினைக்க, இதை அறிஞ்ச இந்திரன் என்ன பண்ணிட்டான், ஒரு மலைக்குள்ளே போய் ஒரு சின்ன குகைக்குள்ளே இந்திராணியை ஒளிச்சு வச்சிட்டான். இந்திராணி யார் காவலில் இருந்தா தெரியுமா? ஐயப்பன், ஐயப்பனுடைய பாதுகாவலன் யார் தெரியுமா? மகாகாரன். மகாகாரன் யாருன்னா கருப்பண்ண சுவாமி.
இந்த மகாக்காரன் காவலில் இருக்கக்கூடிய இந்திராணியை சூரபத்மனோட தங்கச்சி யார், அஜமுகி. அஜமுகி பார்த்து சூரபத்மன்கிட்ட ஒப்படைக்க இந்திராணியை கையை பிடிச்சி இழுத்துருக்கா. இதை பார்த்த மகாக்காரன் இந்திராணியோட 2 கையையும் வெட்டிட்டார். யார், நம்ம கருப்பண்ணசாமி. வெட்டப்பட்ட கையோட அஜமுகி நம்ம சூரபத்மன்கிட்ட போய் முறையிட அவன் மிகுந்த கோபம் கொண்டு கிளம்பியிருக்கான். எதற்கு, தேவர்களை அழிப்பதற்கு. என்ன பண்ண முடியாதுன்னா தேவர்களை கொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அமுதம் சாப்பிட்டவர். அதனால் அவங்களுக்கு இறப்பு கிடையாது, ஆனால் அவங்கள கொடுமைப்படுத்த முடியும். இவங்களை எல்லாத்தையும் சிறையில் அடைச்சி மிகுந்த கொடுமைப்படுத்துறது. நம்ம எல்லோருக்குமே ஒரு விஷயம் செய்கிறதுக்காக இயற்கை கால நேரங்களை வகுக்கும். அது எப்போ எப்படி யாரால் வரும்னு தெரியாது. நம்ம ஒவ்வொருத்தவங்களும் பிறந்ததற்கான அர்த்தம் உண்டு. நம்ம இதைத்தான் செய்யணும்னு இயற்கை நம்மளுக்கு சொல்லும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தோம்னா அதில் நம்ம வெற்றி கண்டிப்பாக அடைவோம். ஒவ்வொருத்தனுக்குமே அந்த சூழல் கண்டிப்பாக வரும் வாழ்க்கையில். ஏன் இப்போ இதை சொல்கிறேன்னா, இப்போது தேவர்கள் எல்லோரும் எங்கே வர்றாங்க, முருகப்பெருமான் காலடிக்கு வர்றாங்க. முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யக்கூடிய காலம் வந்துவிட்டது. தேவர்கள் அனைவரும் வந்து முருகப்பெருமான் பாதங்களை தொடுறாங்க, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு. முருகப்பெருமானும் சூரனை வதம் செய்ய கிளம்புறார். யாரோட ஆசியோட, சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஆசி வழங்குறாங்க. சும்மா வழங்கலை, சிவபெருமான் 11 ருத்ரமூர்த்திகளையும் 11 ஆயுதமாக மாற்றி, அதாவது தேவமரம், கொடி, வாள், குலிசம், அம்பு, வில், அங்குசம், மணி, தாமரை, தண்டு, மழு, இப்படி 11 ஆயுதத்தையும் 12வது ஆயுதமாக வேலாயுதத்தையும், அதை யார் வழங்குறா, பராசக்தி அன்னை மீனாட்சி. அந்த சக்தி வேலை ஞானவேலிடம் கொடுக்கிறார். இந்த வேலுக்கு சில அம்சம் இருக்குது. வேலோட அம்சம் என்னன்னா, கூர்ந்து பறந்து ஆழ்ந்து இருக்கும். இதுதான் வேலோட அம்சம். மனிதனும் அவன் ஆத்மாவை அப்படித்தான் வச்சிருக்கணுன்றது தான் அதோட அர்த்தம். வேல் அது ஆயுதம் அல்ல, அழிக்கக்கூடிய ஆயுதம் அல்ல, காக்கக்கூடிய வேலாயுதம். இப்படி லட்சோப லட்ச சேனைகளுடன் கிளம்பிய முருகப்பெருமானுடன் அம்பாளின் காற்சிலம்பிலிருந்து உருவான நவசக்திகளான ரக்தவல்லி, தரளவல்லி, பவுசிவல்லி, வஜ்ரவல்லி, மரகதவல்லி, பவளவல்லி, நீலவல்லி, வைரவல்லி, இவர்களின் புதல்வர்களான வீரபாகுத்தேவர், வீரகேசரி, வீரமகேந்திரன், வீரமகேஸ்வரர், வீரபுராந்தனர், வீரராக்கதர், வீரமார்த்தாண்டர், வீராந்தகர், வீரதீரர் ஆகிய இவர்களும் முருகப்பெருமானுக்கு துணையாக கிளம்பினாங்க. இப்படி படைசூழ கிளம்புன முருகப்பெருமான் போகிற வழியில் கிரவுஞ்ச மலை, மாயாமலையான கிரவுஞ்ச மலை, தாருகனின் கிரவுஞ்ச மலையானது மிகப்பெரிய மலையாக நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த மலையோட, இந்த மாயாமலையில் யார் உள்ளே போனாலும் மயங்கிடுவாங்களாம். அப்படிப்பட்ட கிரவுஞ்ச மலைக்கு பின்னாடி தான் தாருகனோட ஊர். தாருகனை அழிக்கிறதுக்கு நம்ம வீரபாகுத்தேவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் தாருகனை அழிச்சிட்டு வரேன்னு சொல்லி முருகப்பெருமான்கிட்ட ஒப்புதல் கேட்டிருக்கார். அதற்கு முருகப்பெருமானும் சரி நீங்கள் போய் தாருகனை அழிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி 9 பேரையும் அனுப்பிச்சி வச்சுருக்கார். இதில் தாருகன் கூட போர் நடந்திருக்கு. யார், வீரகேசரி முதல்ல தாருகனோட கிரீடத்தை தட்டி விட்டுருக்கார். அடுத்து வீரபாகு அவரோட ஆயுதத்தை வச்சு போரில் ஈடுபட்டிருக்காங்க. தாருகன் என்ன பண்ணிட்டானா, வீரபாகுத்தேவரையும் கீழே விழ வச்சுருக்கான், வீரகேசரியும் தள்ளி விட்டுட்டான். வீரபாகுத்தேவர் மேலும் போர் பண்ணியிருக்காரு. அப்போ தாருகன் என்ன பண்ணிட்டானா, ஓடி மாயமலையான கிரவுஞ்ச மலைக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனால் உள்ளே போன எல்லா வீரர்களும் என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளேயே மயங்கி விழுந்துட்டாங்க. அப்படி விழுந்தோன்னே வீரபாகுத்தேவரும் உள்ளே போய் அவரும் மயக்கமாயிருக்கார். இந்த நாரதர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட முருகப்பெருமான் அந்த மாயமலைக்குள்ளே போயிருக்கார்.
ஒளிந்து இருந்த தாருகன் வந்து இந்த மாயமலைக்குள்ளே வந்தும் மயங்காமல் இருக்குது யாருன்னு பார்க்க ஒளி பொருந்திய முருகப்பெருமானின் திருவுருவம் தெரிஞ்சிருக்கு. தாருகன் அதை பார்த்தோன்னே முருகப்பெருமான் சிவனின் அம்சம்ன்றது தாருகனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அவர்கள் கேட்ட வரமும் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. தாருகன் நம்மளோட கடைசி காலம் வந்துருச்சுன்னு முடிவு பண்ணி பெருமானோட சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். முருகப்பெருமான் தாருகனை வதம் செய்தார். தாருகனை அழிக்கலை, தாருகனை யானை வாகனமாக மாற்றி ஐயனாருக்கு வாகனமாக ஆக்கினார் முருகப்பெருமான். இப்படி போர் ஆரம்பிக்காமையே தாருகன் வதம் செய்யப்பட்டான். பின் முருகப்பெருமான் அவரோட படைகளுடன் பல திருத்தலங்கள் சிவ திருத்தலங்களுக்கு சென்று வழிபட்டு கடைசியில் திருச்செந்தூரில் வந்து பஞ்சலிங்கங்களை ஸ்தாபித்து அவற்றை தன் கரங்களால் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் பண்ணி கும்பிட்டு உட்கார்ந்து தேவர்களின் குலகுருவான வியாழ குரு பகவானை அழைச்சு, இந்த அசுரர்கள் யார், இவர்கள் ஏன் இவ்வளவு பலமாக மாறினார்கள், இவர்களை ஏன் மும்மூர்த்திகளால் ஒன்றும் செய்ய இயலவில்லை, என் அவதாரத்தின் திருநோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கார். முருகப்பெருமானுக்கு தெரியாதது இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக முருகப்பெருமான் குருவிடம் கேட்க குரு அசுரகாண்டத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். காசிப முனிவர் ஏன் மாயையை கல்யாணம் முடித்தார், மாயைக்கு பிறந்த சூரபத்மன், சிங்கமுகன், கஜமுகன் ஆகிய தாருகன், அஜமுகி இவர்கள் நால்வரும் எப்படி பிறந்தார்கள், இவர்கள் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக மாறினார்கள், இப்படி அவர்களோட எல்லா கதையையும் சொல்ல ஆரம்பித்தார் வியாழ பகவான். நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். கதிர்வேல். ஓம் சரவணபவாய நம.